வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ஸ்ரீஜா பயங்கரமா திட்டம் போடுறாங்க. ராகவ் வர்ஷினிய மனைவியாக்க நெத்திலே குங்குமம் வச்சுட்டானா, அவனை கையை முறிக்க அவனை விடக்கூடாது. அப்ப அவன் எப்படி வர்ஷினிய மனைவியாக்குவான்? வர்ஷினி உயிரோடு இருந்தா தானே மனைவியாக்குவான். இந்த இசை ரெண்டு பேர்த்துக்கும் சப்போர்ட்டா இதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட ஒரு திட்டத்தை போட்டு வகுத்து கொடுக்குறாங்க நம்ம ஸ்ரீஜா. அதோட வர்ஷினியை கடத்தி கொல்லதுக்கு முயற்சி வச்சுக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். வர்ஷினியை சோழியை முடிக்க நம்ம ஸ்ரீஜா திட்டம் போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். ராகவும் நெத்தியில குங்குமத்தை நம்ம வர்ஷினிக்கு எடுத்து வச்சு விட்டுட்டு, நீ தான் என் மனைவி, அந்த ஸ்ரீஜா என் கையால தாலி கட்டிட்டா அவ எனக்கு எப்படியும் மனைவி ஆக முடியாது, அவளுக்கு பித்தலாட்டம் அம்மாவுக்கு ஒரு நாள் கண்டிப்பா தெரிய வரையா, நான் சொல்லி அம்மா கையாலே அவ வெளியே கழுத்தை குத்தி என் மருமக நீ இல்லை அப்படின்னு விரட்டுவாங்க. இந்த வீட்டுக்கு பழி வாங்க தான் ஸ்ரீஜா வந்திருக்கா அப்படின்னு கண்டிப்பா நிரூபிப்போம். நீ தான் எனக்கு மனைவி அப்படின்னு ராகவ் வர்ஷினியை அப்படியே கெட்டி பிடிக்கிறாங்க. நம்ம இசை நான் சொன்னேன்ல கண்டிப்பா நடக்கும், நீ பொறுமையா இரு, இந்த ஸ்ரீஜாவின் பித்தலாட்டத்தை சீக்கிரமா வெளியே விரட்டுவோம், நீங்க மேல நம்பிக்கை வை, நானும் ராகவும் அதுக்கான முயற்சியில தான் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜாவை தொலியை உரிச்சு காட்டுறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. இதை ஒட்டு கேட்குறாங்க ஸ்ரீஜா. என்ன எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் ராகு கையால் தாலி கட்டியிருப்பேன், ஆனால் என்னையை மீறி இப்போ இந்த வர்ஷினியை நீ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நெத்திலே குங்குமத்தை வச்சு விட்டு மனைவியாக்குறியா, விட போகிறது இல்லை அப்படின்னு கொந்தளிச்சு அவங்க அப்பாக்கு கால் பண்ணுறாங்க. அப்பா, இந்த வீட்டில் என்ன இந்த இசையும் வர்ஷினியத்துக்கு அட்டுலியே தாங்க முடியலை, ராகவ் எனக்கு தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் ராகவ் மறுபடியும் வர்ஷினிக்கு நெத்தியில் குங்குமத்தை வச்சு அவள் தான் எனக்கு மனைவி அப்படின்னு சொந்தம் கொண்டாண்டப்பா, இதெல்லாம் சரிப்படாது, எதையாவது பண்ணி நீங்கள் இதை சுதப்பணும், இவங்க உறவை முறிக்கணும், உயிரோடையே இருக்கக்கூடாது இந்த வர்ஷினி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜா அவங்க அப்பா கிட்ட சொல்லுறாங்க. அவங்க அப்பாவும் ஆமாம், இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னா முதல்ல அக்காளையும் தங்கச்சியும் சுவாலியை முடிக்கணும், அவைய தானே பிராடுதனம் பண்ணி நீ மணமகளா அந்த ராகவுக்கு நம்ம விசால் கையால் தாலியை கெட்டணும். அப்படி இருக்க நேரம் அவள் பித்தலாட்டம் பண்ணி நீ ஒன்றை சொல்லிய முடிச்சுட்டு அந்த ராகவ கையால் தாலி கெட்டதுக்கு வச்சதுக்கு காரணமே அந்த பித்தலாட்ட வேலை தானே, இல்லாட்டா நீ நேரம் விசாலுக பொண்டாட்டியாக ஆகியிருப்பா. ஆனால் இதெல்லாம் கூறு கெடுத்தது அந்த இசை. அவள் தந்திரமாக முக்காடு போட்டு அந்த வீட்டுக்கு மணமகள் ஆயிட்டா. ஆனால் விடக்கூடாது ஸ்ரீஜா, நம்ம அம்மாவை கொன்ன குடும்பத்தை பழி வாங்கணும், அதுக்கு நீ மருமகளாக ராகவுக்கு மனைவியாட்ட நுழைஞ்சிட்ட. ஆனாலும் உனக்கு விசால கல்யாணம் பண்ணணும்னு நீ எண்ணிட்டு இருந்த அந்த எண்ணத்தை தவிடுபடி ஆக்குன அந்த இசையை எந்த விஷயம் கஷ்டப்படுத்துமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லலைன்னா அதுக்கு ஒரே இது வர்ஷினி தான். அவள் தங்கச்சி வர்ஷினி மேலே உயிரே வச்சிருக்கா. அதே நேரம் ராகவும் வர்ஷினிக்கு மேலே உயிரே வச்சிருக்கான். அந்த ரெண்டு பேர்த்தையும் நம்ம அடிக்கணும்னா இப்போ வர்ஷினியை சோழியை முடிக்கணும், வர்ஷினி சாகணும், அதுதான் இதுக்கு ஒரே தீர்வு அப்படின்னு அந்த ஸ்ரீஜாவின் அப்பா அந்த பித்தலாட்டக்காரர் கூட சேர்ந்து ஐடியா பண்ணி கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாவது நம்ம உண்மையை நிரூபிப்பேன். ஏன்னா நம்மளை விசாலே நம்மளை நம்பலை. அப்படி இருக்க நேரம் சுபத்ராத்தை எப்படி நம்புவாங்க? அதோட நம்ம இப்போ நிரூபிக்காட்டமாக விட்டோன்னா இந்த ஸ்ரீஜாவின் பித்தலாட்டம் நாளுக்கு நாள் அதிகரிச்சிடும். அவள் ஒரு கொலைகாரி, ரம்யாவை கொலை பண்ணது அவள் தான் அப்படின்னு நம்ம நிரூபிக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல கொதித்தெழுறாங்க இசை. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். நேரடியாக ரம்யாவின் இறப்புக்கான காரணம் இங்கே தான் இருக்குது, இங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை கண்டுபிடிச்சா கண்டிப்பாக ரம்யாவின் இறப்புக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இசை ஹாஸ்பிட்டலில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ஆராயிறாங்க. அப்போ தான் நம்ம அந்த ரம்யாவை அட்மிட் பண்ண ரூமில் உள்ள ஃபுட்டேஜ் ஆராயும் நேரம் தான் கரெக்டாக பிடிபட்டுறாங்க. அவங்க ஆக்சிஜன் குழாயை எடுத்து ரம்யா துடிக்க சாகடிக்கிறாங்க. இது ஸ்ரீஜா தான், கண்டிப்பாக இந்த எவிடன்ஸ் போடும் அப்படின்னு அந்த இடத்துல எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த வீட்டில் இப்போ நம்ம இசை இல்லை, வர்ஷினி தன்னந்தனியாக இருக்கா. இந்த நேரம் தான் நம்ம வர்ஷினியை கடத்துறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னு ஸ்ரீஜா
முடிவு பண்ணுறாங்க. அதோட ஒரு மயக்க மருந்தை நீ எனக்கு வந்து மயக்கம் போட்டு என்ன ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி தானே நீ வந்து நான் வந்து கெட்ட கையால் விஷால் கையால் கெட்ட வேண்டிய தாலியை அக்கா இசை கைக்கு வந்து கெட்ட வச்ச அதே மாதிரி உனக்கு நான் இப்போ மயக்க மருந்து போட்டு உன் உயிரையே பறிக்க அப்படின்னு வந்து மயக்க மருந்து போட்டு அப்படியே முகத்தை அப்பி வந்து நம்ம வர்ஷினியை வந்து கடத்த வைக்கிறாங்கங்க. அதே நேரம் ஒரு கும்பலை வர வச்சு நம்ம வர்ஷினியை குண்டுகட்டாக ஏற்றி இங்கேருந்து மூவ் பண்ண வைக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம பயங்கரமான திட்டங்க நம்ம ஸ்ரீஜா வந்து பிளான் பண்ணுறாங்க. இந்த சைடு பெண்ட்ரைவரை கொண்டுக்கிட்டு அதில் எல்லா எவிடன்ஸையும் எடுத்துக்கிட்டு நம்ம சுபத்ரா அத்தைக்கிட்ட இப்போவே நிரூபிக்கணும், என் தங்கச்சியை மருமகளை ஆக்கணும், இந்த ஸ்ரீஜாவை ராகு வாழ்க்கையிலேருந்து போக வைக்கணும், ஏன் இந்த வீட்டு மருமக அப்படின்னு உள்ள உரிமையும் பறிக்கணும் அப்படின்னு வந்து கொண்டுட்டு ஓடி வராங்க. இந்த சைடு நம்ம ருக்கு வந்து என் வர்ஷினியை காணலை, இப்போ என்ன ஆச்சு வர்ஷினிக்கு என்ன, இந்த இசை தான் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருப்பா, அவள் என் மகளை இந்த வீட்டுக்கு வந்து மருமகளாக ஆக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த இசை தான் காரணம்னு இப்போவும் என் மகளை வந்து பிரார்த்தனம் பண்ணி இதெல்லாமோ சொல்லி அவள் கூட்டிகிட்டு தெரியா, இதெல்லாம் சரிப்படாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க ருக்கு. அதோட சுபத்ரா வந்துட்டு என்ன என் பொண்ணு வர்ஷினி எங்கே இங்கே வந்தாளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குற, இல்லைங்க சம்மந்தி அப்படின்னு வந்து சொல்லாங்க. சம்மந்தி அப்படின்னு வந்து வார்த்தைக்கு நீங்கள் சொல்லதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் அதை சொல்லாதுங்க, ஏன்னா என்னை பொறுத்தவரையில் என் பொண்ணு எனக்கு மட்டும்தான் இசையெல்லாம் என் பொண்ணு ஆகாது, அவளுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா நாங்கள் இல்லை, அவள் செய்த செயலால் இப்போ நாங்கள் அவளை வெறுத்து தள்ளிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சுபத்ராட்ட சொல்கிறாங்க. இப்போ என் வர்ஷினியை காணலை அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. வர்ஷினியை காணலையா அப்படின்னு வந்து நம்ம ராகவ முதல் எல்லாருமே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஸ்ரீஜா ஒன்றும் தெரியாததுக்கானாங்க கடத்தி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் செத்து பிணமாயிருவா, இங்கே காணலைன்னு இங்கே தேடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்போ தான் ஓடி வராங்க நம்ம இசை கொண்டு வந்து, அத்தை நான் வந்து ஸ்ரீஜா தான் இந்த குலகாரி அப்படின்னு வந்து நிரூபிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சி இவர் ரம்யாவே ஆக்சிஜன் குழாயை எடுத்து வந்து கொன்னால அதுக்குள்ளே எவிடன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு வந்து அதை காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்கன்னு சொல்லலாங்க. என்ன ஒரு கேவலமான விஷயத்த இந்த ஸ்ரீஜா வந்து பண்ணியிருக்கா, அவள் சொந்த ஃப்ரெண்டையே கொன்று இருக்கா அப்படின்னு உள்ள எல்லா எவிடன்ஸையும் போட்டு காட்டுறாங்க. அதோட அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஸ்ரீஜா என்னை பற்றி எல்லாம் நீ வெளுத்தெடுத்துட்டால, நான் இப்போ உன் தங்கச்சி உயிரோடையே இருக்க மாட்டாடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிச்சு, இசை என்ன நினைச்சிட்ட நீ, என்ன வந்து இந்த சுபத்ராட்ட எல்லாம் போட்டு காட்டிட்டால அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ஸ்ரீஜாவின் வார்த்தையை அப்படியே சுபத்ரா காட்டு அரண்டு நிற்கிறாங்க. என்னடி பார்க்குற, என் அம்மா சாவுக்கு நீ தானடி காரணம், எனக்கு வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்க நேரம் எங்கள் அம்மா அந்த காம்படிஷனில் வந்து பாட்டு பாடி ப்ரைஸ் எடுத்தாங்க, அதை நீ பறித்து இந்த இசைக்கு கொடுத்தாலடி, அந்த கவமானத்தில் எங்கள் அம்மா கூனி குறுகி இறந்தவங்க தான், எங்கள் அம்மா துடிக்கே செத்தாங்களே அதுக்கு நீ தான் காரணம், நீனும் நடு ரூமுக்குள்ளே நாண்டுட்டு தூக்கில் தூங்கணுடைய, அதுதான் எனக்கு திட்டம் அப்படின்னு வந்து அந்த இடத்த கொதிக்க சொல்கிறாங்க. இதை பார்த்த உடனே அப்படியே துடிக்கிறாங்க நம்ம சுபத்ரா, என்ன இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல, அம்மா நான் சொன்னேன் இல்லாமா இவன் நல்லவ இல்லை பழிவாங்க தான் வந்திருக்கா அப்படின்னு எவ்வளவோ சொன்ன, நீ கேட்டியா இப்போ பாத்தியாமா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அரண்டு போய் நிற்கிறாங்க. ஆமாம் இப்போ தான் எல்லாமே எனக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக ஆகுது அப்படின்னு வந்து நினைக்க நேரம், வர்ஷினியை நான் தான் வந்து கடத்திருக்கேன், அவள் உயிரோடையே இருக்க மாட்டா, இனி ராகவ் நினைச்சாலும் அவளை அடைய முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜா வந்து சொல்கிறாங்கங்க.